வெரைட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆச்சி பொடி சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம்மா. என்னோட பேரனை பார்க்க போகிறேன். அதுக்காக அவனுக்கு இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். அந்த பொடி செஞ்சு எடுத்துகிட்டு போக போகிறேன். சரிம்மா, இப்போ நம்ம இட்லி இப்படி செய்யலாம் வாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சிருச்சு. இப்போ முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே கொண்டாப்பா. இப்போ உளுந்து 150 கிராமு, கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். பக்கத்தில் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு. இந்த மிளகாய் மட்டும் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பயங்கர காரம். ஒரே ஒரு மிளகாய் போதும் இந்த இவ்வளோ பிடிக்கும். சில மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், சில மிளகாய் காரமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் வாங்கினது வந்து ரொம்ப காரம். அதனால் அவன் காரம் தான் சாப்பிட மாட்டான் இல்லையா, குழந்தை இல்லையா, அதுக்காக ஒரு மிளகா போட்டு நான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வடை சட்டி வச்சாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அந்த மிளகாயை எண்ணெயில் போட்டாச்சுமா. இந்த மிளகாய் வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறோம். பெருங்காயம் மறந்துட்டேன், பெருங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமாக பெருங்காயம் தேவை. மிளகாய் கரு விடாமல் எடுத்து வச்சுக்கிறேன். இனிமேல் விட்டோம்னா கருப்பாயிடும், பார்க்குறதுக்கு கலர் நல்லா இருக்காது. அவ்வளோதான், ஒரே மிளகா தான், பயங்கர காரம். கடலைப்பருப்பு 150 கிராம் போட்டுக்கலாம். நல்லா கைவிடாத கிண்டிகிட்டே இருக்கணும். அவனுக்கு இட்லி பொடி தான் ரொம்ப பிடிக்கும். எப்போ இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் இட்லி பொடி போய் கொண்டாட சொல்லி சாப்பிடுவான். அதனால தான் நான் எப்போ ஊருக்கு தம்பியை பார்க்க போனாலும் இட்லி இப்படி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அவனுக்கு அதான் பிடிக்கும். பாருங்கள், அதோடு சேர்ந்து தனியாக எண்ணெயில் போட்டோம்னா இது என்ன மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போ பருப்போட போட்டுருவோம். அதோடு சேர்ந்து வறுபட்டு கரெக்டாக இருக்கும். போனோடனே வந்து மடியில் உட்காந்துக்குவான். அந்த அவன் பேசுவான் பாருங்க, அழகழகாக பேசுவான். ஒரு நாளைக்கு நீங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் அவன் பேசுகிறத. இனிமேல் விட்டோம்னா பொடி கலர் மாறிடும். பருப்பு பாருங்க கலர் மாறிடுச்சு, வாசம் வருது. எடுத்துடலாமா? ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இதில் பாருங்கள் எண்ணெய் இருக்குது, நம்ம ஊற்றின எண்ணெய். அதுலேயே அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு சாரி, உளுந்தையும் போட்டுக்கலாம். அதே எண்ணெயில் வேறு எண்ணெய் தேவையில்லை, எண்ணமே அதே எண்ணெய் போதும். அடுத்தது தான் முக்கியமான 2 பொருள் சேர்ப்போம். 3 பொருள், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். அது தூளாக இருந்தாலும் போட்டுக்கலாம், கட்டியாக இருந்தாலும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டால் எல்லாம் ஒன்றா அரைப்பட்டு. உளுந்து வெந்தோடனே பொரிஞ்சோடனே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக கலகலன்னு வரும் பாருங்க. நல்லா கை விடாத கிண்டணும், ஏன்னா அடியில் கருகி போயிடும் இல்லையா, அதுக்காக. பாருங்கம்மா, கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கரெக்டாக இருக்குது. அதனால் குறைச்சி வச்சுக்குவோம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் குறைச்சி வச்சுருக்கேன். அந்த ஹீட்லேயே நம்ம வந்து ஜீரகம், கொஞ்சம் மிளகு, பெருங்காயத்தூள் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு மிளகு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். அவ்வளோதான். இதை வறுத்துட்டு இப்படி கிண்டி விட்டுட்டு லைட்டாக தான் அனல் வச்சுருக்கேன், ஜாஸ்தி வைக்கலை. மெதுவாக பொறுமையாக வரட்டும், இல்லைன்னா கருகி போயிடும் ஆனால் ஜாஸ்தி இருந்தால். அடுத்தாப்புல ஜீரகம் கொஞ்சோண்டு 3 விரல் எடுத்துக்கலாம். 5 விரலேருந்து 3 விரல் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், போதும். நம்ம பெருங்காயத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே போட்டுடலாம், ஏன்னா வடைச்சட்டி கெட்டி கருகி போயிடும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். பெருங்காயம் பொரிஞ்சு தனித்தனியாக வந்துட்டு பாருங்க. என்னடா அம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணி போட்டான்னு கேட்காதீங்க, அழகாக அந்த பாருங்கள் பொரிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் அதில் ஒன்றா கொட்டி நம்ம கிண்டிடுவோம். இதில் போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம்ல வடை சட்டியில் எல்லாம் ஒட்டிக்கும். இப்போ என்ன இந்த பருப்போடு எல்லாம் கலந்துக்கும். அவ்வளோதான், என் பேரனுக்கு இட்லி பொடி ரெடி. பாருங்கம்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு தான் அப்புறம் அரைக்கணும். இதுவே இருந்தால் ஹீட்டுக்கு சீக்கிரம் ஆறாது. என்ன இது வந்து கொஞ்சம் கனமான பாத்திரன்றனால சுடுது வேறு பயங்கரமாக. அழகாக இருக்குங்களா பார்க்க? பாருங்கம்மா, இன்னும் இதுக்கு நம்ம உப்பு சேர்க்கல. அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு தானே அரைக்கணும். உப்பு இல்லைன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பையில்ன்னு அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. போதும், பத்துலனா சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கலாம். பாருங்கம்மா, இப்போ இதை ஆற வச்சாச்சு, ஆறிக்கிட்டு இருக்கட்டும். ஆறி முடித்தோடனே நான் மிக்சியில் போட்டு அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். ரெடியா? ஓகே, டன். பாருங்கம்மா, இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தை சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்க. ரொம்ப காரம் இல்லாத ஒரே ஒரு மிளகா தான் போட்டேன். கரெக்டாக இருக்கு அவன் சாப்பிட்றதுக்கு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு காரம்
எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு பாரு. பொடி ரெடி ஆயிடுச்சுமா. நாளைக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம பேரனுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் ஊட்டி விடுமா? அது அவன் சாப்பிட சொல்ல, நீங்க சொல்லி சொல்ல மாட்டாரு. நல்லா இருக்கியா? நம்ம சாப்பிடலாமா? மூடாத போடணும், கொஞ்சம் கூட ரொம்ப எண்ணெயை ஊற்றி வச்சாங்க. அவங்க வேற நிறைய எடுத்துப்போம். எங்க பேரை இருக்காங்க ரொம்ப சிக்கனம். எப்படி போடுறான் பாருங்க. தங்க கையால் எடுத்து தங்க பொருளை எடுத்து வச்சிருச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க, இதுதான் எங்கள் வீட்டு தங்க குட்டி. நானே ஊட்டி விடுறேன். இந்தப்பா நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்கா சொல்லிட்டான். சொல்றது சேர்ந்தா சொல்லு. டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொல்லு. சூப்பரா இருக்கு. ஆச்சி பொடி. ஆச்சி பொடி. ஆச்சி பொடி சூப்பரா இருக்கு. இப்போ கொஞ்சம் ஆ வைக்கங்க. சூப்பரா இருக்கு சொன்னால அதுதான் கொஞ்சம் போலாமா? சாப்பிடு, கிளே வாங்கி தரேன். நிறைய போட்டுக்கோ. காட்டுதா? காரமே இல்லை. அம்மா, நம்ம கொண்டு போன இட்லி பொடி என் பேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானும் ஊட்டி விட்டேன், சாப்பிட்டான். அவனுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அவன் ஆசையாக சாப்பிட்டதை நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு என் பேரனுக்கு ஊட்டி விட்டது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா. சரிம்மா, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.